வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 10/7/2026 வெள்ளிக்கிழமை ஆனி மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாளை வெள்ளிக்கிழமை 1:15 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. 1:15 PM ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை காலை 11 மணி வரைக்கும் இருக்குது. 11 AM வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலே நம்ம முருகனுடைய வழிபாடு அவசியம் செய்வோம். செவ்வாய்க்கிழமையாகட்டும் அல்லது ஷஷ்டி திதியாகட்டும் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் ஆகட்டும், இந்த 3 நாட்களிலும் முருக பக்தர்கள் முருகனை வழிபட தவறவே மாட்டார்கள். ஏன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் கந்த கடவுளை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஏதாவது ஒரு எளிய வழிபாடாவது அவங்க வீட்டில் இருந்தபடியே நிச்சயமாக செய்வார்கள். ஒன்றும் வேண்டாம், ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க நாள் முழுக்க மனமாற உச்சரித்தாலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து போகும். அத்தகைய சக்தி அந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கின்றது. அதனால எல்லாருமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படிங்கிறத அந்த முருகனை மனசுல நினைச்சு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆத்மார்த்தமாக நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டைப் பண்ணுங்க. நாளை வெள்ளிக்கிழமையோடு இந்த கிருத்திகை வந்திருக்கிறதால நம்ம சொல்லவே வேண்டாம். முருகனையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒன்று சேர வழிபட மிக மிக அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நாளை இரவு வரக்கூடிய சுக்ரஹோரை நேரத்துல நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இரவு 8 to 9. நாளைக்கு கிருத்திகை மதியம் 1:15 மணிக்கு மேலதான் ஆரம்பமாகிறது. அதனால நீங்க மதியம் சுக்ரஹோரை 1 to 2 செய்யறதை விட நைட்டு 8 to 9 இதை நீங்கள் செய்வது நல்லது. சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும் இதை நீங்க செய்யலாம். நீங்க தெரியாம நான் அசைவம் சாப்பிட்டேன் அல்லது தீட்டு காலங்கள்ல இருப்பவர்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டாம். இதை நீங்க அடுத்த மாதம் கிருத்திகையில நீங்க தாராளமாக செய்யலாம் அல்லது சாதாரண வெள்ளிக்கிழமையில கூட நீங்க செய்யலாம். இந்த வழிபாடு நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய குடும்பத்தோட பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேறணும். நம்ம கணவருடைய வருமானம், அதாவது ஒவ்வொரு வீட்டிலுமே சில பேர் பொறுப்பா வேலைக்கு போவாங்க. இன்னும் சில பேர் அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்து கொண்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வீட்டிலே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. சரியா வேலைக்கு போக மாட்டாங்க. ஒரு வேலைக்கு போனா அங்க ஒரு 10 நாள் தான் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணம் நொண்டி சாக்கு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த குடும்ப பொறுப்பு முழுவதும் அந்த மனைவியோட தலையில தான் விழும். ஸோ அவங்க வேலைக்கு போய் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் அவங்க பார்த்துக்கணும். ஸோ இப்படிப்பட்ட கணவர் நல்ல முறையில் மாறி அவர் பிறர் மெச்சும்படி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்க செய்யலாம். அது மட்டும் இல்ல, கணவருடைய வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதற்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தேவை அப்படின்னா அது வெற்றிலை தாங்க. ஆமாங்க, முருகர் வழிபாடு முக்காவாசி நம்ம வெற்றிலையை பயன்படுத்தி தான் செய்யறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலை அப்படின்னு சொல்லும் போதே அந்த வார்த்தையில வெற்றி அப்படிங்கிறது இருக்கின்றது. இந்த வெற்றிலையை பயன்படுத்தி நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அது மட்டும் இல்லாம இந்த வெற்றிலை பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஏன் நம்ம இந்த ஒரு பொருளை அடிக்கடி பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து செய்யக்கூடிய ஒரு காரியம் எந்தவித தடையும் இல்லாமல் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். நாளைக்கு நிறைய பேர் 6 வெற்றிலையை பயன்படுத்தி வெற்றிலை தீபமும் ஏற்றுவாங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டுக்கு ஒரே ஒரு வெற்றிலை இருந்தால் போதும். நான் காம்பு பகுதியை எடுத்துட்டேன். நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் விளக்குல கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இப்படி நம்ம வெற்றிலை மேலே மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க. வச்சுட்டு கொஞ்சம் கல்லுப்பு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமமும் நீங்கள் வச்சிடுங்க. நீங்கள் கொஞ்சம் அகலமான வெற்றிலையை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு வெற்றிலை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதற்கு மேலே நம்ம ஒரு தீபம் ஏற்ற போகிறோம். இப்போ நிறைய பேர் வெறும் உப்பு தீபம் ஏற்றும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் உப்பு தீபம் ஏற்றினா மட்டும் அடுத்த நாள் பெரிய பிரச்சனை வருது. ஸோ எங்களால் உப்பு தீபம் ஏற்ற முடியல. நாங்கள் தொடர்ந்து ஏற்றலாமா இல்லை நாங்கள் அதை விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சு அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா
அது எத்தனை பேருக்கு நல்ல பலன் கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அது நல்ல பலன் கொடுக்கல, அது ஏத்தனாலே எங்கள் ஃபேமிலியில் அது வந்து பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணவே தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்டவர்கள், உப்பு தீபம் ஏற்ற முடியாதவர்கள் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா வெற்றிலை மேலே இந்த பொருளை வைத்து அதற்கு மேலே நம்ம ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் இல்லையா, அதில் நீங்கள் நெய்யும் பயன்படுத்தலாம், நல்ல நெய்யும் பயன்படுத்தலாங்க. ஸோ இப்போ நம்ம தீபத்தை ரொம்ப அழகாக ஏற்றிட்டோம். வெற்றிலை, உப்பு, மஞ்சள், குங்குமம், அதற்கு மேலே நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு ஒரு தீபம். இந்த தீபமானது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது ஷெல்ஃப்லேயோ வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம். கீழே நீங்கள் ஷட்கோண கோலம் அப்படிங்கிறத போட்டுடுங்க. இப்போ நான் இங்கே போடலை, நீங்கள் உங்கள் வீட்டில் நாளைக்கு பண்ணும்போது ஷட்கோண கோலம் போட்டு ஓம் நடுவில் போட்டு சரவண பவ அப்படிங்கிறத எழுதி இதை நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றியதுக்கு பிறகு இந்த எண்ணெயில் நீங்கள் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை சுக்கு பொடி. இதையை முருகருக்கு உரிய விசேஷ நாட்களில் நம்ம விளக்கேற்றும் பொழுது நீங்கள் போட்டு ஏற்றுறது அப்படிங்கிறது நல்லது. இதை மாதிரி நீங்கள் ஸ்பெஷலாக அகல் ஏற்றலை அப்படின்னா கூட நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது கஜலட்சுமி அம்மன் விளக்கோ அதிலேயே நீங்கள் இந்த சுக்கு பொடி போட்டு ஏற்றலாம். ஏன் நம்ம இந்த சுக்கை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊக்கமே இல்லாமல் நம்ம முன்னேறணும், நம்மளுடைய கடனை அடைக்கணும், நம்முடைய குடும்பத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு போகணும், நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பே இல்லாமல் சில கணவன், அதே போல் பெரியவங்களான சில பிள்ளைகள், அதாவது வேலைக்கெல்லாம் போகிற வயசில் இருந்துக்கிட்டு ஆனால் வேலை தேடாமல் வீட்டிலே இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவர்கள், அதே போல் யார் வேணாலும், ஆண்கள் மட்டும்தான் நான் சொல்லலை, ஆண்களோ பெண்களோ தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருப்பது, அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு வாரமுமே செவ்வாய்க்கிழமை நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும்போது அந்த தீப எண்ணெயிலோ நெய்யிலோ ஒரு சிட்டிகை சுக்கு பொடி போட்டு நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அளவில்லாத நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். ஸோ இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்கந்தனுடைய மூல மந்திரம், அது வந்து நாளைக்கு நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் உச்சரிக்கலாம், குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக, ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக அப்படிங்கிறத நீங்கள் குறைந்தபட்சம் 6 முறை உச்சரிக்கணும். அதிகபட்சம் நீங்கள் 108 முறை கூட உச்சரிக்கலாம். ஸோ அமைதியாக நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து பணம், அந்த வருமானம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை செய்யலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், அவங்க தொழில் மந்தமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி நாளை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். மறுநாள் இந்த உப்பை நீங்கள் ஆஸ் யூஷுவல் கிச்சன் சிங்க்லேயோ பாத்ரூம்லேயோ டிஸ்போஸ் பண்ணிடலாம். சரிங்களா? செடிகளுக்கு கரைச்சி ஊற்றக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி.